ஆண்டு காலம் ட்ரைனிங் பீரியட்ல இருந்த உங்களை இனி கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவன் செய்ய போகிறார். நீங்க ஒரு நாள் வழி தப்ப போறது கிடையாது. தன் தோள் மேல போட்டு உங்களை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போகிறவர். நீங்களும் என் கேதியை காண்பீர்கள். உங்களுடைய வனாந்தர பயணம் முடிவுக்கு வருகிறது. எந்த இடத்துல யார் கண்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர். நீங்கள் மாபெரும் என் கேதியை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கவும் அப்பாவுடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கீங்க பாருங்க. அப்பா உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. உங்க காத்திருப்புகளை எல்லாம் அப்பா முடிவுக்கு கொண்டு வருவாராக. நீங்க எதெல்லாம் காத்திருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா உங்க கரத்துல ஒவ்வொன்றாய் கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த ரூவா ஊழியத்துக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். 20 ஆண்டுகள் 2 decades ஒரு ஊழியத்தை நடத்தி வருகிறது என்பது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு காரியம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஊழியம் இவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது. கிருபை இல்லாமல் ஒன்றுமே சாத்தியம் இல்லை. ஊழியம் செய்யப்படுவதுமே எல்லாமே எதனால தான்? அப்பாவுடைய கிருபையினால தான் சாத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். Psalms chapter 23 verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். போதும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நல்ல சத்தமா வாசிக்கணும். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சரி, வெரி குட். இந்த வாக்கியத்தை ஒரு 7 முறை சொல்ல போறோம். 7 times சொல்ல போறோம். சரியா? மைக்ல இல்ல, நீங்க தான் சொல்லணும், ஜனங்கள் தான் சொல்லணும். எத்தனை தடவை சொல்ல போறோம்? 7 தடவை சொல்லணும். ஒவ்வொரு முறை சொல்லுகிறப்பையும் சவுண்ட் என்ன ஆகிட்டே இருக்கணும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அதிகமாகிட்டே போகணும். நான் கவுண்டிங் சொல்லுவேன். ஒன்று சொல்ல நான் நம்பர் சொல்ல நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் முந்த வேண்டாம். மொத்தம் எத்தனை தடவை சொல்லணும்? 7 தடவை சொல்லணும். நல்ல ஜீவனாக சொல்லணும். அடி வயிற்றிலிருந்து ஜீவன்லேருந்து சொல்லணும். அதை சும்மா சொல்லும்போது கர்த்தர் மேய்ப்பர் அப்படி சொல்லக்கூடாது. அந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஓகேயா? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம், 7வது தடவை. இப்ப நீங்க சொல்ல வேண்டாம். இந்த செய்தி வேளை முடிகிற போது அந்த வார்த்தையை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா. இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். ரொம்ப செழிப்பான ஒரு தேசம். அதனுடைய அழகுக்கும் செழிப்புக்கும் வளமைக்கும் அளவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம். ஆனா அப்படி ஆசீர்வாதமான அந்த தேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் இருக்கிறது. அதற்கு கடுமையான வறட்சி நிறைந்த ஒரு பிரதேசம். அதற்கு யூதேயா பாலைவனம் என்று சொல்லி பேர். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பாலைவனம்? வெரி குட், வெரி குட். யூதேயா பாலைவனம்னு பேர். இந்த யூதேயா பாலைவனம் அத எபிரேய பாஷையில நெகேவ் டெசர்ட் என்று சொல்லுவார்கள். நெகேவ், NEGEV, நெகேவ் அப்படின்னா தெற்கு பாலைவனம். அது இஸ்ரவேல் நாட்டுடைய தெற்கு பகுதியிலே அது அமைந்திருக்கிறது. ஆபிரகாம் கூடாரமிட்டு தங்கி இருந்தது இந்த பெயர்சபால நிறைய நாட்கள் இருந்தார் இல்லையா? அந்த பெயர்சபா இருப்பது இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய ஒரு பகுதியில தான், ஒரு ஓரத்துல தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தது இந்த பாலைவனத்துல தான். யோவான் ஸ்நானகன் தங்கி இருந்தது இந்த பாலைவனத்துல தான். இதற்கு வேதாகம ரீதியில ஏராளமான முக்கியத்துவங்கள் இருக்கிறது. இந்த பாலைவனத்துல, யூதேயா பாலைவனத்துல சர்வ சாதாரணமா 100 டிகிரி இருக்கும், 100 degrees இருக்கும். அதிகபட்சமா 140, 160 டிகிரி வரைக்கும் கூட அங்க வெயில் போவதுண்டு. அந்த உஷ்ணத்தின் மத்தியில ஒருவர் பயணிப்பது என்பது கூடாத காரியம், ஆகாத காரியம். ஒரு பக்கம் உஷ்ணம்,
அடுத்து இந்த யூதேயா பாலைவனம் கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம். இந்த யூதேயா பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது, எந்த ஊற்றுகளும் கிடையாது. யூதேயா பாலைவனத்தில் போகிற போது தண்ணீர் என்பது கிடைப்பதற்கு அங்க வழியே கிடையாது. அங்க இருந்து சொல்லும் போது தான் சொல்றாரு, வறண்ட நிலத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. இல்ல, அது வறண்ட நிலம், அது அங்க தண்ணீரே கிடையாது. ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி நிறைந்த பாலைவனம். அடுத்து இந்த யூதேயா பாலைவனம் மற்ற பாலைவனங்களை போல இல்லை. இங்க நிறைய இந்த புழுதி புயல்கள் அங்க அடிக்கடி வீசிக்கொண்டே இருக்கும். அந்த காற்று அழுத்தத்துல அந்த உஷ்ணத்தின் காரணமா ஏற்றத்தாழ்வுகள் எழும்பும் பாருங்க. அப்ப புழுதி புயல், அந்த சாண்ட்ஸ்ட்ரோம் எழும்பும். இந்த யூதேயா பாலைவனத்துல அந்த உஷ்ண காற்று எழும்பி அந்த யூதேயா பாலைவனத்துடைய புழுதி மணலை எல்லாம் வாரி இறைக்கும் பாருங்க. அப்படி வாரி இறைக்கிற போது அந்த புழுதி புயல் எழும்புச்சுன்னா பகல் நேரத்திலே கூட அந்த பகுதியே அந்த இருளாக மாறிவிடும். சூரியனே கண்ணுக்கு தெரியாது. பகல் வேளையில கூட அந்த யூதேயா பாலைவனம் வனாந்தரமானது இருளாக காட்சியளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம். அந்த புழுதி புயல் எழும்பிருச்சுன்னா அதுல டிராவல் பண்ணவே முடியாது. எந்த இடத்துல நிக்கிறோமோ அப்படியே நிக்க வேண்டியதுதான். அந்த புழுதி மணல், அந்த புயல் என்ன செய்யும், மணலை எல்லாம் வாரி இறைக்கும் பாருங்க. கண்களை திறந்து வழிகளை பார்க்க முடியாது, பாதைகளை பார்க்க முடியாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது. பகல் நேரமே இருளாக காட்சியளிக்கும். ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி, அடுத்து சூறாவளி புயல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அடுத்தது இந்த யூதேயா பாலைவனம் வெறுமனே மணல் பிரதேசம் அல்ல. மற்ற பாலைவனங்களை போல எல்லாமே மணல் மூடிய பிரதேசங்கள் அல்ல. இந்த யூதேயா பாலைவனம் சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த, வறண்ட பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த, குகைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பிரதேசம். பள்ளத்தாக்குகள்னா சாதாரண பள்ளத்தாக்குகள் அல்ல, எல்லாம் மரண பள்ளத்தாக்குகள். நீங்க 10 அடி நடந்துட்டீங்கன்னா அடுத்து நடக்கணும்னா ஒரு 20 அடி பள்ளத்துல இறங்கணும். அதுக்கடுத்து ஒரு 15 அடி நடக்கிறீங்கன்னா திரும்ப ஒரு 30 அடி பள்ளத்து மேல என்ன செய்யணும், நீங்க உயரத்து மேல என்ன செய்யணும், ஏறணும். அப்படிப்பட்ட பள்ளங்களும் குகைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பிரதேசம். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் நிறைந்த பிரதேசம் இந்த யூதேயா பாலைவனம். நீங்க பைபிள் என்சைக்ளோபீடியாலலாம் நீங்க யூதேயா பாலைவனத்தை குறித்து வாசிச்சீங்கன்னா இந்த ஜூடையன் டெசர்ட் என்பது ஒரு கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம். எல்லாத்துலயும் ஒரே வேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க, கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம். உள்ள போனா ஆளை கொன்னுரும், உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுதான் யூதேயா பாலைவனம். நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு யூதேயா பாலைவனத்தின் அனுபவத்தில் இருக்கிறது? பிரதர், கடுமையான உஷ்ணத்தின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில என்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரதர், என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என் தொழில் கடுமையான உஷ்ணத்தின் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, சஃபரிங்ஸ் மத்தியில நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். பிரதர், வெளியே சிரிக்கிறேன், வெளியே ஸ்தோத்திரம் சொல்றேன், வெளியே அல்லேலூயா சொல்றேன். ஆனா அநேகருக்கு தெரியாது நான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியா கடந்து போறேன்னு சொல்லி. என் கணவருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, எனக்குள்ள என்ன அழுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியாது. பிரதர், அப்படிப்பட்ட உஷ்ணத்தின் மத்தியிலே நான் கடந்து போகிறேன். எத்தனை பேருடைய ஆத்துமா, எத்தனை பேருடைய இருதயம். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை இல்லாதபடியினால, யூதேயா பாலைவனத்துல மழைங்கிறது ஒரு நாள் 2 நாள் பெய்தால் பெரிய ஆச்சரியம். என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கிறது, என்னுடைய ஊழியம் வறண்டு கிடக்கிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய தேவைகளுக்காகவும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். பிரதர், இழுத்துக்க பறிச்சுக்கன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் அவ்வளவாய் பிரஷர் இருக்கு. பிரதர், என் வாழ்க்கை வறண்டு கிடக்கு, ஊழியம் வறண்டு கிடக்கு, குடும்பம் வறண்டு கிடக்கு. என்ன செய்ய போறேன்னு தெரியல. பிரதர், இந்த மாதத்தை கடத்திட்டேன், அடுத்த மாசத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. வரப்போகிற நாட்கள்ல பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்ய போறேன், தேவைகளுக்கு என்ன செய்ய போறேன் தெரியல. பிரதர், வாழ்க்கை வறண்டு கிடக்கு. எத்தனை பேருடைய ஆத்துமா? ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி. பிரதர்,
என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி எழும்புகிற சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள். ஏன் இந்த பிரச்சனை வருது, எதற்காக இப்படி எழும்புதுன்னு எனக்கு தெரியல பிரதர். இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏராளமான பிரச்சனைகள் அன்னெசரியா எழும்புது பிரதர். எனக்கு ரோதமா மனிதர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். எனக்கு ரோதமா கூட்டம் கூடி காரியங்களை நடப்பிக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள் எழும்புது. சூறாவளி புயல் போன்ற பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை அடியோடு முடக்கி போட்டிருக்கிறது. எதிர்காலமே இருளாக காட்சியளிக்குது பிரதர். நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், என் ஊழியத்தை எப்படி நடத்தி கொண்டு போக போகிறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போக போகிறேன், எனக்கு ஃபியூச்சரே டார்க்னஸா தெரியுது பிரதர். எத்தனை பேருடைய உள்ளம் ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் வறட்சி, இன்னொரு பக்கம் சூறாவளி புயல்கள் எழும்புது. அடுத்து பிரதர், என்னுடைய சரீரத்தில் சுகம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய கணவர் என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய மனைவி என் ஊழியத்திற்கு ஆதாரமானவர், ஆனா அவங்க சரீரத்தில் ஒரு பிரச்சனை, எப்ப என்ன நடக்கணும் எனக்கு தெரியல. என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய சரீரத்தில், என் குடும்பத்தாருடைய சரீரத்தில் ஏராளமான வியாதிகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும்னே தெரியல பிரதர். எத்தனை பேருடைய இருதயம் யூதேயா பாலைவனத்தின் அனுபவத்தில் இருக்கிற பிரதர். ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் சூறாவளி புயல்கள் எழும்புகிறது, இன்னொரு பக்கம் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த ஜூடேயனுடைய இந்த டெசர்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கடந்து போகிறேன். யூதேயா பாலைவனத்தினுடைய அனுபவத்தில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பிரதர். எத்தனை பேருடைய ஆத்மா, எத்தனை பேருடைய இருதயம். அதான் யூதேயா பாலைவனம். ஒரு பாலைவனம்னு சொன்னாலே அந்த பாலைவனத்தில் ஒரு சோலை இருக்கும், இல்ல பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒயாசிஸ். எங்குமே பாலைவனத்தில் எங்குமே தண்ணீர் கிடைக்காது. ஆனா இந்த பாலைவன சோலையில மட்டும் தண்ணீர் கிடைக்கும். அங்க மட்டும் மரம் செடி கொடிகள் வளரும். அங்க மட்டும் அந்த பாலைவன சோலையில மட்டும் தண்ணீர் இருக்கும். இப்ப சஹாரா பாலைவனம் உலகத்திலே பெரிய பாலைவனம், தி பிக்கஸ்ட் டெசர்ட் இல்லையா, அதுல 90 பாலைவன சோலைகள் இருக்கிறதாம். அப்படி ஏதாவது ஒரு பாலைவன சோலை கொஞ்சம் நீர் அருந்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள, கொஞ்சம் ஜீவனை புதுப்பித்துக் கொள்ள, கொஞ்சம் இளைப்பாற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு பாலைவன சோலை, ஒரு ஒயாசிஸ் இந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த யூதேயா பாலைவனத்துக்கு உள்ள ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. இந்த யூதேயா பாலைவனத்துக்கு உள்ள ஒரு பாலைவன சோலை கூட கிடையாது. ஆனா இந்த யூதேயா பாலைவனத்தை உருவ நடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு உருவ நடந்து போனா அதன் கடைசி எல்லையில கிட்டத்தட்ட குறுக்க நடக்கணும்னா 60 மைல் 90 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி குறுக்க நடந்து போனா அக்கறையில ஏறக்குறைய 20 மணி நேரம் ஆகும். வேகமா நடக்கிறவராக இருந்தா கூட 20 மணி நேரம் ஆகும். உலகத்துல டாப் 10 பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல இந்த என்கேதியையும் ஒன்றாய் சொல்லுகிறார்கள். சரி, இந்த என்கேதியை குறித்து 5 காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். அப்பதான் இந்த சங்கீதம் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த என்கேதியை குறித்து ஒரு 5 காரியங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்றேன். அதை மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கிறமாய். சரி, இந்த என்கேதி முதலாவது பசும் புல்லுக்கு புகழ் பெற்ற ஸ்தலம். வாசிங்களே, உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 14வது வசனம். என் ஆத்துமநேசரே, என் ஆத்துமநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர், எனக்கு சொல்லும், எனக்கு சொல்லு. உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஒரு நிமிஷம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது என்றால், மணவாளனும் மணவாட்டியும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தொழில் செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன தொழில் செய்யறாங்க? ஆடு மேய்க்கிற தொழில் செய்யறாங்க. நீங்க ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க தோழர்கள் பின்னாடி நான் ஏன் அலைஞ்சு திரியணும்? நீங்களே அதை எனக்கு டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாள். ஸ்திரீகளில் ரூபவதியே, இப்ப மணவாளன் பதில் சொல்றார், ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், நான் ஆடு மேய்க்கிற இடம் எதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னா, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் நாட்டுக்குட்டிகளை மேய விடு. இப்ப மணவாளன் சொல்றாரு மணவாட்டியை பார்த்து, ரூபவதியே,
நான் ஆடு மேய்க்கிற இடம் எதுன்னு சொல்லி உனக்கு தெரியாதுன்னா நீ என்ன செய்யணும்னா, என் ஆடுகள் நடந்து போச்சுல இந்த காலடி தடங்கள், நான் ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கேன்ல, என் ஆடு நடந்து வந்த காலடி தடங்கள், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது பாரு, அதை தொடர்ந்து ஓடி போய் பாரு, நான் உனக்கு தெரியும், நான் ஆடு மேய்க்கிற இடம் எதுன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டார். அதாவது அந்த இடத்த டைரக்டா சொல்லாம நீயே ஆடு நடந்து போன அந்த காலடி தடத்தை தொடர்ந்து போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மணவாட்டி என்ன செய்கிறாள், மணவாளனுடைய ஆடுகள் நடந்து போன அந்த காலடி தடத்தை தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாள். எப்படி ஓடுகிறாள்னா, பார்வோனுடைய குதிரைகள், ரதத்துல பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் பவுஞ்சுகளுக்கு ஒப்பா அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறா. அதை பார்த்துட்டு தான் மணவாளன் சொல்லுகிறார், அடுத்த வசனம் வாசிங்க. என் பிரியமே, என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அப்ப அவ எவ்வளவு வேகமா அந்த காலடி தடத்தை தொடர்ந்து ஓடுகிறாள்னா, பார்வோனுடைய ரதங்களில் பூட்டப்பட்டிருக்கிற பரிகள், பரிகள்னா குதிரைகள், அதுக்கு ஒப்ப அவ்வளவு ஃபாஸ்டா என்ன செய்கிறா, அந்த காலடி தடத்தை தொடர்ந்து போய் ஓடி போய் பார்க்கிறா. மணவாளன் ஆடு மேய்க்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளவு வாஞ்சை, அவ்வளவு ஆசை, அவ ஓடி போய் கண்டுபிடிக்கிறா. கடைசியில மணவாளனுடைய ஆடுகள் மேய்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடா. அது என்ன இடம்? 14வது வசனம் பதில் சொல்லு பாருங்க. 14வது வசனம் வாசிங்க. என் நேசர், என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை போதும். என் நேசர் எனக்கு என்கேதி ஊர். அப்ப மணவாளனுடைய அந்த ஆடுகள் எங்கே மேய்க்கப்படுகிறது என்றால், என்கேதியில மணவாளனுடைய ஆடுகள் மேய்க்கப்படுகிறது. இந்த என்கேதி ஒரு பெரிய மேய்ச்சல் நிலம். இன்றைக்குமே என்கேதியில 10,000க்கும் அதிகமான பசுமாடுகள் வளர்க்கப்படுவதாய் சொல்றாங்க. உலகத்திலேயே அதிக சத்து நிறைந்த பால் எங்க இருந்து கிடைக்குதுன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இந்த என்கேதியில இருந்து தான் அதிக அந்த மாடுகள்கிட்ட இருந்து தான் அதிக சத்து நிறைந்த பால் கிடைக்கிறதாம். என்கேதியினுடைய அங்க இருக்கிற அந்த புற்கள் அவ்வளவு என்ன சொல்றது, சத்து மிகுந்ததாக இருக்கிறது. இந்த என்கேதியில தான் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற இடம், ஸ்தலம் இந்த என்கேதி. அப்ப மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன இருந்தா தான் ஆடு மேயும்? என்ன இருக்குன்னு அர்த்தம்? அங்க புல் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இந்த என்கேதி முதலாவது பசும்புல்லுக்கு பெயர் பெற்ற இடம். சரி, அடுத்து இரண்டாவது காரியம், புல்லு இருக்குன்னா என்ன இருந்தா தான் புல்லு வளரும்? வெரி குட், தண்ணி இருக்கணும் தானே. அப்ப தண்ணி இருக்கா பிரதர் அப்படின்னா கண்டிப்பா. இந்த என்கேதியில 2 நீரூற்றுகள் இருக்கிறது. என்கேதி அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரு வேர்டுடைய மீனிங் என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் நீரூற்று அப்படின்னு தான் அர்த்தம். என்கேதி அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று, ஸ்பிரிங் ஆஃப் த கோட். இந்த என்கேதியில 2 நீரூற்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஒன்றுக்கு தாவீதி நீரூற்றுன்னு, இன்னொன்றுக்கு சூலமித்தியாலின் நீரூற்றுன்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நீரூற்று எப்படிப்பட்டதுன்னா, அமைதியாய் பொங்கி வழிகிற 2 நீரூற்றுகள், 2 நீர் அருவிகள் இருக்கிறது. நீர் அருவினா நம்ம கொடைக்கானல்ல இல்ல ஊட்டி கேத்ரின் ஃபால்ஸ் அது மாதிரி ரொம்ப ஆர்ப்பரிப்பா விழுகாது, இறைச்சலா விழுகாது. ஆக்சுவலா ஆடு 2 இடத்துல தண்ணி குடிக்காது, 2 இடத்துல போய் தண்ணி குடிக்காது. ரொம்ப இறைச்சலா விழுகுது பாருங்க தண்ணி. நம்ம இந்த கொடைக்கானல்ல எல்லாம் போனோம்னா சில்வர் ஃபால்ஸ் எல்லாம் விழுது பாருங்க, அப்படி இடத்துல போய் ஆடு தண்ணி குடிக்காது, மிரளும், பயப்படும். அதே போல ரொம்ப நாள் கெட தண்ணியா கிடக்கல, ரொம்ப நாள் கெட தண்ணியா பாசம் பிடிச்சு போய் சாக்கடை மாதிரி கிடக்கல, அங்கேயும் போய் தண்ணி குடிக்காது. இந்த என்கேதியினுடைய நீரூற்று எப்படிப்பட்டதுன்னா, ஆடுகளை மிரள பண்ணாம அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாம, ஆங்கிலத்தில் ஜென்ட்லி ஃப்ளோவிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று, ஆறுகளை எந்த விதத்திலும் மிரள பண்ணாத 2 நீரூற்றுகள் இந்த என்கேதியில் இருக்கிறது. இந்த என்கேதி நீரூற்றுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உள்ள இருந்து வருகிற போதே அது சில் வாட்டர் என்ன செய்யுது, குளிர்ந்த நீராய் அது வெளியே வருகிறது. நம்ம தமிழ் பைபிள்ல அதை அமர்ந்த தண்ணீர்னு போட்டிருக்காங்க. அமர்ந்த தண்ணீர்னா கெட தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி கிடையாது, அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று.
நீங்க பழைய கத்தோலிக்க தமிழ் மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவர் என்னை களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு அழைத்து செல்கிறார். நீர் நிறைந்த அருவி, அதை வச்சுதான் தந்தை பெக்மான்ஸ் அவங்க ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே. அந்த பாட்டுல களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். அது ஒரு நீர் அருவி, கெட தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி கிடையாது. அமைதியாய் ஆடுகளை எந்த விதத்திலும் மிரள பண்ணாத ஜென்ட்லி ஃப்ளோவிங் வாட்டர், அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று. வேதம் அதை அமர்ந்த தண்ணீர்னு சொல்லுது. அப்ப முதலாவது என்கேதியில் பசும்புல் இருக்கிறது, இரண்டாவது அமர்ந்த தண்ணீர் இருக்கு. எங்க சத்தமா சீக்கிரம் சொல்லிருங்க. முதலாவது என்ன இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னா, நீங்க பேச பேசதான் இந்த செய்தியுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லைகள்ல பனியை போல இறங்க ஆரம்பிக்கும். சரி, அடுத்து மூன்றாவது இந்த என்கேதி குறித்து வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம், 2 Chronicles chapter 20 verse 12 verse 2. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று. ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள். இந்த என்கேதிக்கு ராஜாக்கள் காலத்துல ஒரு பேர் வச்சாங்க. என்ன? ஆசாசோன் தாமார் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆசாசோன் அப்படின்னா வரிசை வரிசையாக, தாமார்னா பேரிச்சை மரம். வரிசை வரிசையாக நாட்டப்பட்ட ஏராளமான பேரிச்சை மரங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் இந்த என்கேதி. இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம். நீங்க டெட்சிக்கு போகிற போதே ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்த உடனே நிறைய பேரிச்சை மரங்கள் இருக்கும். தோப்பு தோப்பா, நான் கிட்டத்தட்ட 500-1000 பேரிச்சை மரங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஏராளமான பேரிச்சை மரங்கள் அங்கே இருக்கிறது. ஏன் ராஜாக்கள் காலத்துல இந்த பேர் ஆசாசோன் தாமார்னு வச்சாங்கன்னா, அந்த பேரிச்சை மரங்கள் எல்லாரும் சாப்பிடத்தக்கதல்ல. அது ராஜாக்களின் பந்திகளில் கொண்டு போய் தான் வைப்பார்கள். அப்படிப்பட்ட சுவை மிகுந்த பேரிச்சை மரங்கள் நிறைந்த இடம், ஸ்தலம் இந்த என்கேதி. அப்ப முதலாவது பசும்புல் இருக்கிறது, இரண்டாவது அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது, மூன்றாவது ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம் பழங்கள் மரங்கள் இருக்கிற இடம். சரி, நாலாவது காரியம் மீண்டும் உன்னத பாட்டு 1:14. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில். போதும், எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில். என்கேதியில என்னவும் இருக்கிறதா? திராட்சை தோட்டங்களும் இருக்கிறது. ஒன்று பசும்புல் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒன்னு என்ன இருக்கிறது? பசும்புல் இருக்கிறது. அடுத்து இரண்டாவது அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது. வெரி குட், சூப்பர். மூணாவது பேரிச்சம்பழங்கள். அது எப்படி பழச்சம்? யாருடைய பந்திகளில் வைக்கத்தக்கது? வெரி குட், வெரி குட். ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. நான்காவது எண்ணெய் தோட்டங்கள் இருக்கிறது, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. வெரி குட், வெரி குட். கடைசியா ஒரே ஒரு காரியம், ஐந்தாவது காரியம். எங்கெல்லாம் திராட்சை தோட்டங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் ஒலிவத்தோப்புகளும் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. பந்தங்களை கொளுத்தி சிம்சோன் 300 நரிகளை பிடித்து அதனுடைய தீப்பந்தங்களை கொளுத்தி அந்த நரிகளுடைய வால்ல கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையில ஓட விடுறார். அது எங்கெல்லாம் ஓடுதுன்னு வரிசையா ஆர்டரா ஒரு லிஸ்ட் சொல்றாங்க பாருங்க. அது எதெல்லாம் கொளுத்துது அப்படின்னு சொல்லி, சத்துருக்களுடைய எந்த காரியங்களை எல்லாம் கொளுத்துதுன்னு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. வாசிங்க, என்னென்ன கொளுத்துது வாசிங்க. பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓட விட்டு கதிர்கட்டுகளையும். முதல்ல வயல் அந்த வரப்புல அறுத்து வைக்கப்பட்டிருக்கிற கதிர் கட்ட கொளுத்துது. அடுத்து வெள்ளாமையையும். அடுத்து வயலுக்குள்ள இறங்கி இன்னும் அறுக்கப்படாமல் இருக்கிற அந்த வயல்வெளி அது கொளுத்துது, வெள்ளாண்மையை கொளுத்துது. அடுத்து திராட்சை தோட்டங்களையும். வயல்ல இருந்து திராட்சை தோட்டங்களுக்குள்ள நரிகள் ஓடுது, திராட்சை தோட்டங்களை கொளுத்துது. ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். திராட்சை தோட்டத்திலிருந்து ஒலிவ தோப்புகளுக்குள்ள ஓடுது. அப்ப திராட்சை தோட்டம் இருந்தா என்னவும் இருக்கும், ஒலிவ தோப்பும் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. இன்னொரு காரியம் கூட வாசிக்கலாமே. சங்கீத புஸ்தகம் 128 3வது வசனம்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். மனைவிய வேதம் என்ன சொல்லுது? கனிதரும் திராட்சை கொடி சொல்லுதா? அடுத்து வாசிங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். வந்துருச்சா? அப்ப திராட்சை கொடி இருந்தா என்னவும் இருக்கும், ஒலிவ மரமும் இருக்கும். இது வேதத்தினுடைய நியதி. அப்ப என்கேதியில திராட்சை தோட்டங்கள் இருந்தா அடுத்து என்னவும் இருக்கிறது, ஒலிவத்தோப்புகளும் இருக்கிறது. அப்ப ஐந்தாவது காரியம் ஒலிவத்தோப்பு. இந்த மூணு இருக்கு இல்லையா? எது? பேரிச்சை, திராட்சை, ஒலிவம். இந்த மூணுமே கிராப்ஸ் ஆஃப் த ஒயாசிஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பாலைவன சோலை இருந்தா கண்டிப்பா இந்த மூணுமே அங்க இருக்கும். திராட்சை கொடிகள் இருக்கும், பேரிச்ச மரங்கள் இருக்கும், திராட்சை கொடிகள் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒலிவ மரங்கள் இருக்கும். அப்ப 5 காரியம் பார்த்துருக்கோம். ஒரே வேகமா சொல்லிடலாமா? ஒரு ரெபிடேஷன் சீக்கிரம் சொல்லுங்க. முதலாவது என்ன இருக்கிறது? என்கேதியில பசும்புல் இருக்கிறது. வெரி குட் வெரி குட். ரெண்டாவது என்ன இருக்கிறது? அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர்னா கடை தண்ணி கிடையாது. எப்படி வழிகிற நீரூற்று? அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று. வெரி குட் வெரி குட். அடுத்து மூணாவது என்ன பழங்கள் இருக்கிறது? பேரிச்சம்பழங்கள். அதுவும் யாருடைய பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்தது? வெல்டன் சூப்பர். ராஜாக்களின் பந்திகளில் வைக்கத்தக்க அளவு சுவை மிகுந்த பேரிச்சம்பழங்கள் இருக்கிறது. அடுத்து நாலாவது என்ன தோட்டங்கள் இருக்கிறது? திராட்சை தோட்டங்கள். வெல்டன் சூப்பர். ஐந்தாவது என்ன தோப்புகள் இருக்கிறது? வெரி குட் சூப்பர். இதை இவ்வளவு சீக்கிரமா கற்றுக்கொண்ட முதல் சபை நீங்க தான். சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேல்ல பெத்லகேம்னு சொல்லி ஒரு கிராமம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அதுல ஈசா என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 8 குமாரர் இருந்தார்கள். அதுல 8ஆவதாய் ஒரு வாலிபன். அவனுக்கு தேவனுடைய பெரிதான கிருபையினால ராஜ உத்தியோகம் கிடைக்குது. ராஜா கிட்ட வேலை கிடைக்குது, அரண்மனையில வேலை. அவன் ராஜாவின் இடத்துல வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள் தான் ராஜா அவன் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டு, சவுல் ராஜா அந்த வாலிபன் மேலே தவறான அபிப்பிராயம் கொண்டு அவனை கொலை செய்ய வகை தேட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. கொல்லப்படுகிற அளவுக்கு அந்த வாலிபன் எந்த தவறுமே செய்யல. ஆனால் அந்த நாட்டு ராஜா சவுலும் அவனுடைய ஒட்டுமொத்த சேனையும் அந்த நாட்டினுடைய ஜனங்கள்ல பெரும்பகுதி ஜனங்களும் அவனை கொலை செய்ய தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த வாலிபன் காடு மேடெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறான், அலைய ஆரம்பிக்கிறான். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள அந்த வாலிபன் காடு மேடெல்லாம் ஓடுகிறான், அலைகிறான், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள. ஒரு கட்டத்தில் அந்த வாலிபன் மாகோன் என்கிற ஒரு இடத்திற்கு வந்து சேருகிறான். ராஜாவுக்கு தப்பி 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 ஒவ்வொரு இடமா ஓடுகிறான். அனுதினமும் ராஜா அவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். அப்படி ஓடுகிற போது அந்த வாலிபன் மாகோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த வாலிபன் வந்து சேருகிறான். இந்த மாகோன் தான் இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய நுழைவாயில், என்ட்ரன்ஸ். எதுனா மாகோன் தான். நீங்க இஸ்ரவேலுடைய மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவர் யூதேயா பாலைவனத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாகோன் வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும். இப்ப இந்த வாலிபன் மாகோனிலே வந்திருக்கிறான். அந்த செய்தி ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. ராஜாவும் அவனுடைய சேனையும் அந்த வாலிபனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அவ்வளவுதான். மாகோனிலே அவனை பிடிக்க போகிறார்கள், கொலை செய்ய போகிறார்கள். அந்த வாலிபன் எந்த தவறும் செய்யாமல் இளம் வயதிலே மரிக்க போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி சூழ்நிலை, கடைசி தருணம். அப்ப அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. இதை வாசிச்சிருங்களே. 1 சாமுவேல் 23, 24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைத்து கொண்டார்கள்.
வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். இப்ப சவுலும் அவனுடைய சேனையும் அந்த வாலிபனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அவ்வளவுதான், பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம். அந்த தருணத்துல அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. சங்கீதம் 22:1 வாசிங்க. என் தேவனே, என் தேவனே, சீக்கிரமா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ராஜா அவ்வளவுதான், பிடிக்க போகிறான், கொலை செய்ய போகிறான் என்கிற கடைசி கட்டம். எப்படி இயேசுவை கைது செய்கிற போகிற போது என்ன அட்மாஸ்பியர் இருந்ததோ அதே சூழ்நிலை தான் அந்த வாலிபனுக்கும் இருந்தது. அவன் சொல்லும் போது சொல்லுகிறான் பாருங்க, 12வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். நான் மரிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் சாக போகிறேன், என்னைய மரண தூள்ல போட்டுட்டீங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்பதான் இந்த சங்கீதத்தை அந்த வாலிபன் பாடினான். மாகோனிலே ராஜா பிடிக்க போகிறான். அந்த வனாந்தரத்தின், யூதேயா வனாந்தரத்தின் நுழைவாயில்ல, என்ட்ரன்ஸ்ல ராஜா பிடிக்க போகிறான், கொல்ல போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி சூழல். அந்த தருணத்துல அந்த வாலிபன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. இப்ப ராஜா பிடிக்க போகிறான்ங்கிற கடைசி கட்டத்துல ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள் என்று சொல்லி. உடனே ராஜா அந்த வாலிபனை பிடிக்கிற முயற்சியை அப்படியே விட்டுட்டு பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போயிட்டான். இப்ப அதனாலதான் அந்த எல்லாரும் அவனை விட்டு சிதறி ஓடிட்டாங்க. அந்த வாலிபன் ராஜா சுற்றி வளைஞ்ச உடனே அந்த வாலிபனோட ஒரு 400 யுத்த வீரர்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. எப்படி இயேசுவை கைது செய்ய போகிற போது அவரோட கூட இருந்த அத்தனை பேரும் சிதறி ஓடி போனார்களோ அதே சூழ்நிலை தான் அந்த வாலிபனுக்கும். அவர் கூட இருந்த அத்தனை பேரும் சிதறி ஓடிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு சேலா அம்மாலிகோத், சிதறி ஓடி போகுதலின் பாறை அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்ப அந்த வாலிபனோடு கூட இருந்த எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. இப்ப அந்த வாலிபன் மாத்திரம் தனியே நிற்கிறான். யூதேயா பாலைவனத்துடைய என்ட்ரன்ஸ்ல, மாகோன் வனாந்தரத்துல என்ட்ரன்ஸ்ல நிக்கிறான். இப்ப அந்த வாலிபனுக்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒன்னு, ராஜா போன அதே பாதையில அந்த வாலிபன் போக வேண்டும். அப்படி போனா ராஜா எந்நேரமும் திரும்பி வந்து அந்த வாலிபனை கொன்று போட வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த வாலிபனுக்கு வேறு வழியே கிடையாது, அவன் யூதேயா பாலைவனத்திற்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னா 2 வழிதான். ஒன்னு, ராஜா போன பாதையில போகணும், இல்ல யூதேயா வனாந்தரத்துக்குள்ள போகணும். யூதேயா பாலைவனத்துக்குள்ள கில்லர் டெசர்ட், இன்னொரு பக்கம் சவுல் ராஜா அவன் போன பாதையில போகணும். அவன் போன பாதையில போனா எந்நேரமும் திரும்பி வந்து கொன்று போடுவான். சோ வேறு வழியே கிடையாது. இப்ப அவன் யூதேயா பாலைவனத்துக்குள்ள நுழைந்தாக வேண்டும். இப்ப அந்த வாலிபன் யூதேயா பாலைவனத்தின் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறான், மாகோனில் இருக்கிறான். வேறு வழியே கிடையாது, அவன் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள யூதேயா பாலைவனத்திற்குள் பிரவேசித்தாக வேண்டும். யூதேயா பாலைவனம் சாதாரண பாலைவனம் அல்ல, கில்லர் டெசர்ட், கொலை பாலைவனம். உள்ள போனா உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கடுமையான உஷ்ணம், கடுமையான வறட்சி, சூறாவளி புயல்கள், மரண பள்ளத்தாக்குகள் நிறைந்த பிரதேசம் யூதேயா பாலைவனம். ஆனால் அந்த வாலிபனுக்கு வேறு வழி கிடையாது. யூதை தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள, உயிரை காப்பாற்றிக் கொள்ள யூதேயா பாலைவனத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி தீர்மானிக்கிறான். எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். தன்னந்தனியனாய் யூதேயா பாலைவனத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறான். கடுமையான உஷ்ணம், கடுமையான உஷ்ணம். அவனால் அந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியல.
அந்த உஷ்ணத்தின் மத்தியில அவன் நடந்து போகிறான். கொண்டு போன தண்ணீர் கொஞ்ச நேரத்தில் செலவழிந்து போயிற்று. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் தாகம், கடுமையான வறட்சியின் மத்தியில அந்த வாலிபன் நடந்து போகிறான். அவருடைய ஆத்மா தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட வனாந்தர பயணம், ஏன் இப்படிப்பட்ட உஷ்ண பாதை, ஏன் இப்படிப்பட்ட வறட்சியான தருணம், நான் என்ன தவறு செய்தேன்? இந்த ராஜாவும் இந்த ஜனங்களும் என்னை கொலை செய்ய தேடுகிறார்களே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஏன் இப்படிப்பட்ட வனாந்தர பயணம், இந்த யூதேயா பாலைவனத்துடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே. அவருடைய இருதயம் தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறது. அந்த யூதேயா பாலைவனத்தின் மத்தியில நடந்து போகிறான். அவனுக்கு எங்க போகணும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவன் யூதேயா பாலைவனத்துக்குள்ள அவன் நடந்து வந்தது கிடையாது. அவன் ஊர் இருக்கிறது யூதேயா பாலைவனத்திலிருந்து வடக்கு திசையில் இருக்கிறது, தூரத்தில் இருக்கிறது. அதுக்கும் இந்த பாலைவனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் இந்த பாலைவனத்தில் இதுவரைக்கும் பிரவேசித்தது கிடையாது. வழி எது தெரியாது. யூதேயா பாலைவனத்தில் வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, மேற்க போகணுமா, கிழக்க போகணுமா, எதுவுமே தெரியாது. கால் போன போக்கிலே நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் உஷ்ணம், இன்னொரு பக்கம் வறட்சி. அவருடைய ஆத்மா தேவனை நோக்கி அழ ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, இந்த யூதேயா பாலைவனத்தில் நான் சத்துருவன் போல இருக்கு. அவருடைய ஆத்மா தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் சூறாவளி புயல்கள் எழும்ப ஆரம்பிக்கிறது. அது புழுதி மணலை எல்லாம், சூடான மணலை எல்லாம் அவன் மேல வாரி இறைக்குது. அந்த பாலைவனமே பகல் வேளையிலேயே இருளாக மாற ஆரம்பிக்கிறது. சூரியன் மறைந்து போகிறது. பகல் நேரத்திலேயே அந்த 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 பகுதியை இருளாக காட்சி அளிக்கிறது. அந்த பள்ளத்தாக்குகள் வழியாக அவன் விழுந்து விழுந்து எழுந்து நடந்து போகிறான். உடல் முழுவதும் சிராய்ப்புகள், இரத்த காயங்கள், இரத்தம் வழிந்தோட அவன் நடந்து போகிறான். அந்த பகுதியை இருளாக காட்சி அளிக்கிறது. இப்பதான் அவனுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறான் யூதேயா பாலைவனத்தினுடைய பள்ளத்தாக்குகள் மரண பள்ளத்தாக்குகள்னு. இப்பதான் தெரியுது அது வெறும் மரண பள்ளத்தாக்கு அல்ல, அது மரண இருளின் பள்ளத்தாக்காய் காட்சி அளிக்கிறது. அதன் மத்தியில் விழுந்து விழுந்து எழுந்து நடந்து போகிறான். இருதயம் கதற ஆரம்பிக்குது. ஆண்டவரே, என்னால முடியல, இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள என்னால முடியல. இதுக்கு மேல இந்த பிரஷரை, இந்த உஷ்ணத்தை, இந்த வறட்சியை, இந்த சூறாவளி புயல்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியல. கதற ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான் ஆண்டவரே, நான் சத்துருவேன் போல இருக்கு. இந்த அழுகையின் மத்தியில, இந்த கூக்குரல் மத்தியில, புலம்பல் மத்தியில அவனுடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த வனாந்தர பயணத்தில், இந்த உஷ்ணத்தின் மத்தியில, இந்த வறட்சியின் மத்தியில, இந்த சூறாவளி புயல்களுடைய மத்தியில, மரண பள்ளத்தாக்குகளுக்கு இடையில அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற போது அவனுடைய ஆத்மாவுக்குள்ள ஒரே ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கிறது. இல்ல இல்ல, நான் உன்னை அழிய விட மாட்டேன். இந்த வனாந்தர பயணத்துல நீ அழிந்து போவதில்லை. இந்த உஷ்ணத்துல உன்னை நான் அழிய விட மாட்டேன். இந்த வறட்சியில உன்னை அழிய விட மாட்டேன். இந்த சூறாவளி புயல்கள் மத்தியில நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை அழிய விட போவது இல்லை. ஒரு குரல் அவன் ஆத்மாவை தேற்றி தேற்றி நடத்த ஆரம்பிக்கிறது. அந்த குரல் தந்த பலத்துல நடந்து போகிறான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற சூழ்நிலை. கண்கள் சொருகிருச்சு, கால்கள் தளர்ந்துருச்சு. அவ்வளவுதான், விழப்போகிறான். கடைசி கட்டம், மறிக்க போகிறான். யூதேயா பாலைவனத்தில் தன்னன் தனியனாய் அவன் சொல்லும்போது சொல்றான், தேவனே, என் இடதுபுறத்தில் பாரும், என் வலதுபுறத்திலே பாரும், ஒருவனையும் காணேன், ஒருத்த கூட இல்ல ஆண்டவரே. அவ்வளவுதான், மறிக்க போகிறான் என்கிற கடைசி கட்டம், கடைசி தருணம், கடைசி சூழ்நிலை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்கள் சொருகிருச்சு, கால்கள் தளர்ந்துருச்சு, கீழே விழப்போறான். மரணத்தினுடைய பள்ளத்தாக்கினுடைய கடைசி கட்டம். திடீரென்று சொல்லி சூழ்நிலை மாற ஆரம்பிக்கிறது. எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த வாலிபன் மெல்ல கண்களை திறந்து பார்க்கிறான். அவனுக்கு முன்பாக அந்த என்கேதியினுடைய அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்று அவனுக்கு முன்னாடி அமைதியாய் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அவன் வேகமா ஓடுகிறான். ஓடி போய் அந்த நீரூற்றுல தண்ணீரை அள்ளி அள்ளி பருகுகிறான். அவனுடைய ஜீவன் அவனிடத்திற்கு திரும்பி வருகிறது.
அந்த வாலிபன் தலையை உயர்த்தி பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அந்த என்கேதியினுடைய நீரூற்று ஓடுகிற திசையெல்லாம் பசுமையான புல்வெளி, வரிசை வரிசையாய் நாட்டப்பட்டிருக்கிற ஏராளமான பேரீச்சை மரங்கள், வரிசை வரிசையாக இருக்கிற ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஏராளமான ஒலிவ தோப்புகள். அந்த வாலிபனுக்கு ஆச்சரியம், இந்த பகுதியில் இவ்வளவு செழிப்பு இருக்கிறதா, இந்த பிரதேசத்தில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இங்க இவ்வளவு ஆசீர்வாதமானு அந்த வாலிபன் ஆச்சரியத்தோட எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த தண்ணீரிலே யாரோ நடந்து வருகிற ஒரு சத்தம் கேட்குது, சலக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த வாலிபன் மிரண்டு போய் திரும்பி பார்க்கிறான், யாரோ எதிரி இங்கேயும் வந்துட்டானோன்னு திரும்பி பார்க்கிறான். வந்தது எதிரி அல்ல, அவனைப் போலவே ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு, அந்த என்கேதிக்கு வந்து அதுவும் தண்ணீர் குடிக்கிறது. அவனை போலவே ஒரு அழகான ஆட்டுக்குட்டி, ஒரு மேய்ப்பனால மேய்த்து கொண்டு வரப்பட்ட, என்கேதியில் நிறைய மேய்ப்பர்கள் ஆடு மேய்ப்பார்கள் தானே, அப்படி மேய்ப்பனால மேய்த்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு பக்கத்துல வந்து நின்று அதுவும் தண்ணி குடிக்குது. அவன் சற்றே தலையை திருப்பி பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் சற்று தூரத்திலே ஒரு கையிலே கோலோடும் ஒரு கையிலே தடியோடும் நின்று கொண்டிருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் சற்று தூரத்தில் ஒரு கையிலே கோலோடும் மறு கையிலே தடியோடும் நின்று கொண்டிருந்தார். அந்த வாலிபனுக்குள்ள ஏராளமான எண்ணங்களும் கேள்விகளும் எழும்ப ஆரம்பிக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு, இந்த என்கேதிக்கு அழைத்து கொண்டு வந்தது இந்த மேய்ப்பன். இந்த ஆட்டுக்குட்டியின் நீரூற்றுக்கு நடத்தி கொண்டு வந்தவர் இந்த மேய்ப்பன். என்னை யார் நடத்தி கொண்டு வந்தது? பசும்புல் மேய்ச்சல் இருக்கிற இந்த என்கேதிக்கு, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிற இந்த என்கேதிக்கு, என்னுடைய ராஜா சவுல் சத்துரு அவனுடைய பந்திகளில் வைக்கத்தக்க பேரீச்ச மரங்கள் நிறைந்த பழங்கள் நிறைந்த இந்த என்கேதிக்கு என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? என்னுடைய பாத்திரங்களை எல்லாம் நிரம்பி வழிய பண்ணத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிற, திராட்சை ரசம் தரத்தக்க திராட்சை தோட்டங்கள் இருக்கிற இந்த என்கேதிக்கு என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? என்னுடைய தலையை ஒலிவ எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணத்தக்க, ஒலிவ எண்ணெய் தரத்தக்க ஒலிவ தோப்புகள் இருக்கிற இந்த என்கேதிக்கு என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த மேய்ப்பன் யார்? வனாந்தரத்தில் நான் அழிஞ்சிருவேன், செத்துருவேன், முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச போது இல்ல, நான் உன்னை அழிய விடமாட்டேன்னு சொல்லி ஒருவர் என் ஆத்துமாவை தேற்றி நடத்தி கொண்டு வந்தாரே, யார் அந்த மேய்ப்பன்? வனாந்தரத்தில் எனக்கு வழி தெரியாது, வடக்க போகணுமா தெற்க போகணுமா எதுவுமே தெரியாது. ஆனா இந்த என்கேதிக்கு நேராக சரியான பாதைகள்ல என்னைய மார்பலையும் தோல்லையும் போட்டு சுமந்து தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரே, யார் அந்த மேய்ப்பன்? அவனுக்குள்ள ஏராளமான எண்ணங்களும் கேள்விகளும் எழும்ப ஆரம்பிக்கிறது. அவன் கண்கள்ல நீர் வடிய, தாரதாரையா ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புலவன் அல்லவா பாட ஆரம்பிக்கிறான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்த கண்ணீரோடு, ஆனந்த பெருக்கோடு, களிப்போடு பாட ஆரம்பிக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அமைதியாய் பொங்கி விழுகிற நீருறவி அண்டையில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரே என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, அங்க இருக்கிற பேரிச்சம்பழங்களை பார்த்துட்டு சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஒலிவ தோப்புகளை பார்த்துட்டு சொல்றான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். திராட்சை தோட்டங்களை பார்த்துட்டு சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உசுர கொடுத்து பாடின சங்கீதம் இன்றைக்கு கோடான கோடி பேரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? இல்லைங்கிறது கரெக்டான ஆன்சர் இல்லை.
எனக்கு சத்தம் பத்தல. தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் மேய்ப்பரா? அப்படியானால் நீங்களும் என் கேதியை காண்பீர்கள். உங்களுடைய வனாந்தர பயணம் முடிவுக்கு வருகிறது. உங்க வறட்சி காலம் முடிவுக்கு வருகிறது. உங்க சூறாவளி புயல்கள் முடிவுக்கு வருகிறது. மரண பள்ளத்தாக்குகளை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்தார். நீங்கள் மாபெரும் என் கேதியை பார்க்க போகிறீர்கள். ஆட்டுக்குட்டியின் நீரூற்றை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், இந்த 20வது வருஷத்தோட ரூவா மினிஸ்ட்ரியினுடைய எல்லா வனாந்தர பயணங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. எல்லா உஷ்ண காலமும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. எல்லா சூறாவளி புயல்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. மரண பள்ளத்தாக்குகள் முடிவுக்கு வந்தது. நீங்கள் ஆட்டுக்குட்டியின் நீரூற்றை அனுபவிப்பீர்கள். பசும் புல்லை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாயிற்று. தேவன் உங்களுடைய தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனுடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உன் வறட்சி காலம் முடிவுக்கு வருகிறது. உன்னுடைய உஷ்ண காலம் முடிவுக்கு வருகிறது. தேவன் உன்னை என் கேதியினுடைய அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வர போகிறார். இத்தனை ஆண்டு காலம் ட்ரைனிங் பீரியட்ல இருந்த உங்களை இனி கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவன் செய்ய போகிறார். யாக்கோபை 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனை தேவன் மீண்டுமாய் கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினது போல இனி வருகிற நாட்கள்ல நீங்கள் என் கேதியினுடைய அனுபவத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள். உங்கள் உஷ்ண காலம் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்களை எதிர்த்தவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் உங்களுக்கு என் கேதியின் அனுபவத்தை வைத்திருக்கிறார். நான் டிக்ளேர் பண்றேன், என் ஆவியிலிருந்து சொல்றேன், என் அபிஷேகத்திலிருந்து சொல்றேன், இந்த வருஷத்திலிருந்து நீரூற்று பொங்கி வழிய ஆரம்பிக்கும். நீரூற்று பொங்கி வழிய போகிறது. என் கேதியினுடைய நீரூற்று பொங்கி வழிய போகிறது. அது அமைதியாய் பொங்கி வழியும். ஆனா உலகத்தையே ஒரு கலக்க போகிறது. அது அமைதியாதான் உங்களுக்குள்ள பொங்கி வழியும். ஆனா உலகத்தையே அது தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப போகிறது. அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் பாய்கிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். ஜீவராசிகள் பிழைக்கும். உங்கள் இலைகள் மருந்தாகும். உங்கள் கனிகள் உணவாகும். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் ஆத்துமாக்கள் பிழைப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவர் என்னை பசும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமைதியாய் பொங்கி வழிகிற நீரருவி அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஒரு நிமிஷம். உண்மையாகவே தேவன் என்னுடைய மேய்ப்பராக இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறாரா? உண்மையாகவே என்னுடைய வறட்சி காலம் முடிய போகிறதா? என் உஷ்ண காலம் முடிய போகிறதா? நான் என் கேதியை பார்க்க போகிறேனா? ஆட்டுக்குட்டியின் நீரூற்றை, பசும்புல் மேய்ச்சலை, அமைதியாய் பொங்கி வழிகிற நீரூற்றின் அனுபவத்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்பட்டிருக்கிறதா? என் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறதா? என்னை தேவன் புது எண்ணெயினாலே புது அபிஷேகத்தினாலே அபிஷேகம் பண்ண போகிறாரா? என்ன உத்தரவாதம் இருக்கு? எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையாகவே கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பராக இருந்து என்னை நடத்துறாருங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நான் அவருடைய ஆட்டுக்குட்டி தான். அவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய யூதேய பாலைவனத்தினுடைய அனுபவங்கள் முடிய போகிறது. என்னுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் நான் கண்டடைய போகிறேன். எப்படி நான் அதை கன்ஃபார்ம் பண்றது? என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த வார்த்தை சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அல்ல கவனிங்க. நீங்க பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற போது, போராட்டங்கள் மத்தியில் கடந்து போகிற சூழ்நிலைகள்ல, உஷ்ணத்தின் மத்தியில், வறட்சியின் மத்தியில், உங்க வீட்டில் ஒட்டப்பட்டிருக்கிற ஒரு வசன ஸ்டிக்கர், இல்ல கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனம், இல்ல ஒரு வசன போர்டு, இல்ல பைபிள்ல ஒட்டி இருக்கிற ஒரு வசனம், அது பல நாட்கள் மாதங்கள் அங்கதான் இருந்திருக்கும். அத்தனை நாள் உங்க கண்ணில் பட்டிருக்காது.
ஆனா அன்னைக்கு திடீர்னு அந்த வார்த்தை உங்க கண்ணில் பட்டு அந்த வசனம், அந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற போது, ஆராதனைக்கு வருகிற போது, தேவ மனிதர் பேசுகிற சபைக்கு வருகிற போது, ஞாயிற்றுக்கிழமையில வருகிற போது அண்ணன் பேசுற வார்த்தைகள், ஊழியர் பேசுற வார்த்தை ஏதோ உங்களுக்குன்னே பேசுற மாதிரி, உங்க பிரச்சனையை ஏதோ அவர் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் ஆத்துமாக்களை தேற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறப்ப, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற போது, அந்த பாட்டை நீங்க கேட்டே பல நாட்கள் இருக்கும், மாதங்கள் இருக்கும், வருஷங்களா இருக்கும், பழைய பாடலா இருக்கும். திடீர்னு ஒரு பாடலின் சத்தம் உங்க ஆத்துமாவுக்குள்ள, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கேக்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை தேற்றி தேற்றி நடத்துகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியானால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. கர்த்தர் உங்களை என் கேதியை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வறட்சி கால முடிவுக்கு வந்து விட்டது. உங்களுடைய உஷ்ண கால முடிவுக்கு வந்திருக்கிறது. தேவன் உங்களை என் கேதியின் அனுபவத்துக்குள்ள நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரதர், சிஸ்டர், உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் தேற்றி தேற்றி நடத்துறார்னா அதுதான் உங்களுக்கு உத்தரவாதம். கலங்காதீங்க, அப்பா உங்களை என் கேதியை காண பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அடுத்து வாசியம் பார்க்கலாம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி அப்படின்னா ஜடிக், எபிரேய பாஷையில் ஜடிக். அதை ரைட்டியஸ் அப்படின்னு சொல்லலாம், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்லலாம், சரியான பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்லலாம், இல்லையா? ஏன்னா தாவீதுக்கு வழி தெரியாதுங்க. மாகோன் வனாந்திரத்திலிருந்து மறுக்கரை என்கேதிக்கு எப்படி போய் சேரணும்னு மறுக்கரையில் இருக்கு. நீங்க இஸ்ரேல் மேப்ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லையில மாகோன் இருக்கும், வனாந்திரத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம், நேர் எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடில் கடைசி எல்லையில் அந்த என்கேதி இருக்கும். இந்த மாகோன் வனாந்திரத்திலிருந்து இந்த என்கேதிக்கு எப்படி போகணும்னு சொல்லி தாவீதுக்கு வழி தெரியாது. வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, கிழக்க போகணுமா, மேற்க போகணுமா, எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தம் தாவீதை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போனா. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், நீங்க கேட்கலாம், பிரதர் ஆண்டவர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் என் ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறாரு, எனக்கு உத்தரவாதம் வந்துருச்சு, என் வறட்சி கால முடிவுக்கு வருகிறது, எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஆனா இடையில எதுவும் வழி தப்பிட மாட்டேனா பிரதர்? ஏதாவது சொதப்பல் நடந்துராதா பிரதர்? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நீங்க ஒரு நாள் வழி தப்ப போறது கிடையாது. உங்களுடைய மேய்ப்பர் உங்களை தன் தோள் மேல போட்டு உங்களை சரியான பாதைகளில் நடத்தி கொண்டு போகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் சரியான பாதைகளில் நடத்துகிறவர். அடுத்து, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏற்கனவே ஒரு தடவை பள்ளத்தாக்குல நடந்து வந்துட்டேன். ஆனா இனி ஒரு விஷயம், மரண பள்ளத்தாக்குல நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், கடந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் வழியா நடந்து வந்திருந்தாலும் இனிமே அதை குறித்து பயப்படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சேர்ந்து வாசிங்க. அங்க இருக்கிற பேரிச்ச மலங்களை எல்லாம் பார்க்கிறாரு. அதெல்லாம் யாரு சாப்பிடுற பேரிச்ச மலங்கள்? ராஜாக்கள். இவனுடைய ராஜா யாரு? சவுல் யாரு? சத்துரு தானே. அவன் அதை பார்த்துட்டு சொல்றாரு, என் ராஜா என் சத்துரு, அவன் சாப்பிடத்தக்க பேரிச்சம்பழம் ஆயிற்று, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், இந்த வருஷத்துல நம்ம ரூவாக் மினிஸ்ட்ரிக்கு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்பட்டிருக்கிறது. நல்லா நினைவுல வச்சுக்கிறீங்க. அநேகம் பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனா ஒன்றை நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள்
என்றைக்கோ அவங்க ஜீவனை கர்த்தர் எடுத்திருக்க வேண்டும். அவங்க செஞ்ச துரோகம் அப்படிப்பட்டது. ஆனால் அவங்கள விட்டு வச்சிருக்கார். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் எனக்கு எவ்வளவோ என் பிஸ்னஸில், தொழிலில், ஊழியத்தில் எவ்வளவோ லாஸ் பண்ணா ஏற்படுத்தினா, ஆனால் நல்லா தானே பிரதர் இருக்கான், என் முன்னாடி தானே இருக்கான். இல்லை, நீங்கள் நினைக்கிறது தப்பு. தேவன் அந்த துரோகத்தை அறியலேன்னு நினைக்காதீங்க. அவர் அவங்க ஜீவனை என்னைக்கோ எடுத்திருக்கணும். நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க. எந்த இடத்துல யார் கண்களுக்கு முன்னாடி தலகுனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல, அதே ஸ்தலத்துல, வேற ஊர்ல கொண்டு போயலாம் இல்ல, அதே இடத்துல, அதே ஸ்தலத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அடுத்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அங்க இருக்கிற ஒலிவ தோப்புகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், இந்த வருஷத்துல ஒரு புதிய ஒரு யூனிக் அனாயிண்டிங்க கர்த்தர் உங்க மேல இறங்க பண்ணுவா. அதுல நான் திரும்ப சொல்றேன், உங்க பிள்ளைகள் மேல அந்த யூனிக் அனாயிண்டிங் இறங்கி வருகிறது. வயது வித்தியாசம் இல்லாமல் நம்ம ரூவா மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் மேல, இந்த விசுவாச குடும்பத்தார் மேல, சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் மேல ஒரு யூனிக் அனாயிண்டிங் கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பார்த்திராத ஒரு அபிஷேகத்தை, ஒரு யூனிக் அனாயிண்டிங் உங்க பிள்ளைகள் மேலே தேவன் இறங்க பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உங்கள் பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை பார்ப்பதற்கு ஆவலாய் இருக்கிற காலம் வருகிறது. இவர்களுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு ஓல்டினுடைய அந்த செயின்ட்டும் நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற எல்லா செயின்ட்ஸும் அதை பார்த்து பிரமிக்கிற காலங்கள் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அடுத்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்க இருக்கிற திராட்சை தோட்டங்களை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மாகோன்ல இருந்து சங்கீதம் 22 பாடும்போது சொல்றார், என்ன, நான் மரிக்க போகிறேன், நான் சாக போகிறேன், என்னை மரண தூளிலே போட்டு விட்டீர் சொன்னாரு. ஆனா அதே தாவீதை கர்த்தர் இப்ப சொல்ல வைக்கிறாரு, இல்ல ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களுக்கு மரணத்தூள் அவர் வைக்கல பிரதர், நன்மையும் கிருபையும் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து கடைசியா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருந்தபோது யோவான் சுவிசேஷத்துல 7 வாக்கியங்களை சொல்லி இருக்கிறார். 7 I am statements சொல்லுவாங்க, 7 நானே வாக்கியங்கள். முதலாவது வாக்கியம், ஜீவ அப்பம் நானே, I am the bread of life. ஜீவ அப்பம் நானே, முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், இரண்டாவது வாக்கியம். அடுத்தது மூன்றாவது வாக்கியம், நானே வாசல். சரியா? அடுத்து நான்காவது வாக்கியம், நானே நல்ல மெய்ப்பன். நினைவில் வச்சுக்கிறீங்க, நாலாவது வாக்கியம் முக்கியமான வாக்கியம், நானே நல்ல மெய்ப்பன் இல்லையா? அடுத்து ஐந்தாவது வாக்கியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆறாவது வாக்கியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஏழாவது வாக்கியம், நானே மெய்யான திராட்சை செடி. 7 நானே வாக்கியங்கள், 7 I am statements. இதுல முனை விட்டுறலாம், கடைசி முனை விட்டுருங்க. இந்த நானே வாக்கியங்களின் மையம், சென்டர், அணு, கரு, மையமா இருக்கிற வாக்கியம் அந்த 4வது வாக்கியம். என்ன வாக்கியம்? நானே நல்ல, சத்தமா சொல்லுங்க, நானே நல்ல. அவர் நல்ல மெய்ப்பன் என்பது உண்மை, நீங்க அவருடைய நல்ல ஆடுகள்ங்கிறது உண்மை. அந்த நல்ல மெய்ப்பன் இந்த நல்ல ஆடுகளுக்காக என் கேதியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கடைசியா ஒரே ஒரு காரியம். வனாந்தர பயணத்தின் துவக்கத்துல தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 22. என்ன சங்கீதம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னது சங்கீதம் 22 மாகோன் வனாந்தரத்துல. அதை முடிச்சு அந்த வனாந்தரத்தை நடந்து கடந்து என்கேதிக்கு வந்த பிறகு சங்கீதத்தில் அதே தாவீதை சொல்ல வைக்கிறார், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார். இல்ல, அப்ப என்ன அர்த்தம்?
சங்கீதம் 22 வனாந்தர பயணத்தின் துவக்கத்தில் ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அவ்வளவுதான் ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னை கைவிட்டுட்டீங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொன்ன அதே தாவீத அந்த வனாந்தர பயணத்தில் அவனை மார்பளையும் தோல்லையும் போட்டு சுமந்து தூக்கி கொண்டு வந்து அந்த வனாந்தரத்தின் உஷ்ணம், வறட்சி, சூறாவளி புயல்கள், மரண பள்ளத்தாக்குகள் எதுவுமே அவனை சேதப்படுத்தாம அவனை சுகபத்திரமா பாதுகாத்து என் கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொன்ன அதே தாவீதுடைய நாவை கர்த்தர் சொல்ல வச்சாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம பொதுவா வெளியில நம்ம சொல்றது இல்ல, ஆண்டவரே ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு யார்ட்டையும் போய் சொல்றது இல்ல, யார்ட்டையும் கேட்கறது இல்ல, ஊழியர்கிட்ட சொல்றது இல்ல. ஆனா இருதயத்துல எத்தனை கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம், அப்ப என்னை கைவிட்டுட்டீங்களா, என் கூட நீங்க இல்லையா, என் கூட இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியலையே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிரதர், நானும் யூதேயா பாலைவனத்தின் அனுபவத்தில் இருக்கிறேன், வறட்சியில் இருக்கிறேன், உஷ்ண காலத்தில் இருக்கிறேன், பொருளாதார அழுத்தத்தில் இருக்கிறேன், மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்க ஆத்மாவுக்குள்ள சொன்னீங்கல்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் பிரதர், உங்க நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த யூதேயா பாலைவனத்தினுடைய அனுபவங்கள் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன அதே உங்க ஆத்துமத்தின் நாவ உங்களை என் கேதிக்கு கொண்டு வந்து சேர்த்து உங்களை சொல்ல வைப்பாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒன்று கவலைப்படாதீங்க, உங்க எல்லா உஷ்ண காலத்தையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? செய்தியினுடைய துவக்கத்தில் 6 தடவை தான் சொன்னோம் இல்லை, என்னென்ன 7வது தடவை சொல்லாமல் நிறுத்தியிருந்தோம் இல்லையா? இப்போ 7th டைம் சொல்லலாமா? ரெடியா இருக்கீங்களா? The 7th time கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என் கேதியை காண போகிறீர்கள். God bless you. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.